கட்டி கொண்ட யானை அந்த வலையை கலைத்து போட்டது. இதனால் கோபம் கொண்ட சிலந்தி யானையின் துதிக்கைக்குள் நுழையவே யானையும் சிலந்தியும் மரணித்து போனதாம். யானை மற்றும் சிலந்தியின் பக்தியை பார்த்த சிவபெருமான் அவைகளின் முன் தோன்றி வரமளித்தார். சிலந்தியானது கோச்செங்கட் சோழனாக பிறப்பெடுத்து வந்து இந்த கோவிலை கட்டியதாக வரலாறு கூறுகிறது. இந்த கோவிலில் அகிலாண்டேஸ்வரி காலையில் லட்சுமி தேவியாகவும், உச்சி காலத்தில் பார்வதியாகவும், மாலையில் சரஸ்வதியாகவும் காட்சி தருகிறாள் என்பது சிறப்பம்சம். தினமும் உச்சி காலத்தில் நடக்கும் பூஜையின் போது அர்ச்சகர் பெண் வேடம் அணிந்தபடி அம்பாளுக்கு பூஜை செய்வதும் இங்கு பிரசித்தம். ரொம்ப சக்தி வாய்ந்த அம்பாள் இது. சாமி ஆடி மாசத்துல ரொம்ப விசேஷம். யாரும் அந்த அளவுக்கு கூட்டம் நிறைய இருக்கும். வேண்டுனது நடக்கும். இங்க எல்லா தடைகளும் நிக்கிறது. மனசுக்கு நிம்மதி தரணும்னா இங்க இருக்கலாம். அகிலாண்டேஸ்வரி சன்னதினா அகிலாண்டேஸ்வரி தபசுல இருக்காங்க. அதனால உங்களுக்கு டெய்லி ஒரு முக்காலம் பூஜை நடைபெறுது.